குடும்பங்கள்லையுமே வந்து சண்டைகள் வரும். சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பிரச்சனைகள் வரும். ஒரு சில நேரத்தில் வந்து மனைவி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சப்போஸ் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, ஏம்மா இப்படி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மனைவி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சரிங்களா? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் மர்மம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அது என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? உங்கள் மனைவி வந்து சரி விடுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறாங்க, எதுவுமே சொல்லாமல் மௌனமாக போகிறாங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து மனைவி வந்து இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை வாக்குவாதம் வந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒன்று கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்காம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது வந்து என்னென்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு அர்த்தம்னா அது நிஜமாகவே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்களோட உணர்வுகள் வந்து அவங்கள மனசை வந்து நீங்கள் காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பேசியிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது செயலில் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அது வந்து நீங்கள் மறந்துருக்கலாம். சரிங்களா? நீங்களே மறந்தாலும் அவங்க வந்து மறக்காமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க வந்து இதை எப்படி சொல்கிறது, எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே வந்து அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அதை வெளிப்படையாக சொன்னால் அவங்க அதாவது அதனால் பிரச்சனைகள் வந்துருமோ, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வெளிப்படையாக சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. சரிங்களா? நீங்களே அந்த தப்பை கண்டுபிடிச்சி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது மற்றவங்க முன்னாடி மற்றவங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள், கண்டுபிடிக்க பாருங்கள். சரிங்களா? அப்படி வந்து அவங்களோட மனசு என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தா, தப்பாக பேசியிருந்தா, மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா, நடந்திருந்தா நீங்களே போய் அவங்கக்கிட்ட சமாதானமாக பேசணும். அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, இறங்கி போய் அன்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஏங்குதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்களாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தப்பை புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அன்பாக பேசுவீங்க, சமாதானப்படுத்துவீங்க அவங்க மனசை, அவங்க காயப்பட்ட மனசை, உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? சரி விடு, நீங்களும் சரி நீ தான் பேசாமல் இருக்க, நான் சரி அதான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டுல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரி விடுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து அதிகமாக வந்து வருத்தப்படுவாங்க. சரிங்களா? அவங்களோட கோபத்தை விட வந்து உங்களை அந்த அலட்சியம் தான் அவங்கள ரொம்ப என்ன சொல்கிறேன்னா பாதிக்கும். சரிங்களா? உங்களோட அலட்சியம் வந்து அவங்களை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அவங்க கோபமாக இருக்காங்க, எதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த கோபத்துக்கு காரணம் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துங்க. நீங்கள் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து சாரி கேட்கணுங்கிற எண்ணம்லாம் அவங்கக்கிட்ட இல்லை. சரிங்களா? அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டாங்க, மனசு வேதனையில் இருக்காங்க, வலியோடு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு அன்பாக ஆதரவாக கொஞ்சம் பேசினாவே போதும். அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே இறங்கி போயிடுவாங்க. எந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு அன்பாக பக்கத்தில் உட்காந்து கேட்டாலே அவங்க மனசு என்ன லேசாயிடும். சரிங்களா? இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறது. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. சரிங்களா? என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாவது நான் சொல்லிட்டேனா, ஏதாவது சொல்லியிருந்தா என்னம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து அவங்கக்கிட்ட அன்பாக கேட்டாலே போதுங்க. அவங்க அப்படியே மனசை அவங்க லேசாயிடும். அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே அவங்க என்ன சொல்கிறதுனா அவங்க நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க தப்பு பண்ணதை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. இதுதாங்க உண்மை. உங்கள் மனைவி வந்து ஒன்றும் இல்லை, சரி விடுங்க போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து அசால்ட்டாக விடாதீங்க. நீங்கள் அலட்சியமாகவும் நினைக்காதீங்க. நீங்களும் அதே மாதிரி சரி அவங்களே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. அது எதனால என்ன காரணத்துக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க.
அப்படியே நம்ம அலட்சியமாக விட்டுட்டா அவங்க மனசு வந்து அதுவே ஒரு பெரிய வலியை கொடுக்கும், மன பாரத்தை உருவாக்கிடும். அவங்க சந்தோஷமாக இல்லை அப்படின்னாவே குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்காது. இதுதான் உண்மை. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அங்கே உங்கள் வீட்டில் சண்டை வந்திருக்கா, இல்லை நீங்கள் போய் சமாதானமாக பேசியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங் போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து ஹைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போங்க. அதனால் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.